மக்கள் நிருபர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். மக்கள் நிருபருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். காரணம் விஜய் தான். விஜய்னாலே வெளுத்து வாங்குவேன்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சாலாம் கூட நான் கொஞ்சம் சும்மா இருந்தேன். சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம், ஏதோ நல்லது செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் நல்லது செய்ய வரல அப்படிங்கிறது நேத்தி அவர் இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பேசின பேச்சிலேருந்தே தெரிஞ்சுது, நடந்துக்கிட்ட நடப்புலேருந்தே புரிஞ்சுது. அதனால தான் இனியும் பொறுத்தால் விஜய் பூமி ஆண்ட போகிறாரு, நம்ம பொறுக்கக்கூடாது. ரைமிங்காக சொல்லணும்னா என்னென்ன ஏதாவது சொல்லுவோம், அது வேறு மாதிரி ஆகிடும். தாவேக்காவா அந்த தலைவர் அறவே கட்டுத்தனமான ஒரு பேச்சு. ஆமாங்க, உண்மையாக நீங்கள் யார்? ஆகுனா 200 தொகுதியை டிஎம்கே பிடிக்க முடியாது, பிஎம்கே பிடிக்க முடியாது, ஏடிஎம்கே பிடிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, வாங்கலாம் நின்று நிதானமாக பொறுமையாக. கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படி தானே? நீங்கள் போயிருக்கிறது அம்பேத்கர் புத்தகத்தை, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு விகடன் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்குது. முதல்ல இந்த விகடன் நிறுவனம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இப்போல்லாம் பத்திரிகை தொழில் தான் பண்ணுறாங்களாங்கிற லெவலில். நான் 31 வருஷமாக பத்திரிகை ஃபீல்டில் இருக்கேன், சினிமா நிருபராக. ஏன் இப்போ அரசியலுக்குள்ளாரையும் வரேன் அப்படின்னா, இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான். விகடன் நிறுவனத்தில் மட்டும்தான் நான் வேலை பார்க்கல, பாக்கி எல்லா பெரிய நிறுவனங்கள்லேருந்து சிறிய நிறுவனங்கள்லேருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் நான் வேலை பார்த்துருக்கேன் சினிமா நிருபராக. ஏன் விகடன் மேலேன்னா, இந்த மாதிரிலாம் புக்கு போடுவாங்கன்னு தெரிஞ்ச என்னமோ அந்த நிறுவனத்தில் நான் வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், இதுதானே நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தானே அவரை எங்களோட தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாதி தலைவராக அம்பேத்கரை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் 100 இடத்துல அம்பேத்கர் சிலை வச்சார், தான் வீட்லேயும் ஒரு சிலையை வச்சிருக்கிறாரு. இன்னைய வரைக்கும் எந்த ஒரு பேனர்லையும் அம்பேத்கர் இல்லாமல் பாமக மாநாடோ கட்சி பேனர்களோ இருந்ததில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஏதோ அம்பேத்கர் அவர்களுக்கான தலைவர் அப்படிங்கிற, அவர் தேச தலைவருங்க, அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நீங்கள் புத்தகமாக போட்டிருக்கீங்க. இதை போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இது வேற ஒரு மேட்ரு. இப்போ விஜயோட மேட்ருக்குள்ளார வருவோம். இந்த புத்தகத்தை வெளியிடுறேன்னு இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் போயிருக்கிறார். போன இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வர வேண்டியது தானே. திமுகவை வலிய வம்புக்கு இழுத்துருக்கிறாரு. என்னை கேட்டால் விஜயெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ உதயநிதி எவ்வளவோ, நான் சொன்னேன் இல்லைங்களா, விஜய் ஃபீல்டுக்கு வந்த பீரியடில் தான் நானும் பத்திரிகை ஃபீல்டுக்குள்ளார வந்தேன். அப்பையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஏன் அவருடைய தெரு அதே காவேரி செட்டில் தான் அவர் அலுவலகம். அதான் உங்களுக்கு தெரியுமே, ஒருத்தர்கிட்ட வீடை பிடிக்கிட்டு அனுப்புனாங்களே, அந்த ஆஃபீஸில் வீடு கட்டி கொடுத்த அவருடைய மேனேஜர் காரியதரிசி, அவருக்கு அப்பா பக்கமாக இருக்கிறாருங்கிறதுக்காக அந்த ஏரியாவில் தான் குடியிருந்தேன் நான், சாலிகிராமம் காவேரி தெருவில். அப்பையிலேருந்தே இவரை பற்றிய செய்திகள்லாம் முன்னுக்கு பின் அவருக்கு முரணா நிஜமான செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம பேச வேணான்னு பார்த்தா நேற்று இவர் தானும் ஒரு சாதி சார்ந்தவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார் நேற்று. திருமாவளவன் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன? திருமாவளவன் அவர் என்னமோ ஒரு தேசப்பிதா காந்தி ரஞ்சிக்கு திருமாவளவனுடைய எண்ணமெல்லாம் இங்கே தான் இருக்கும்னு. நீ எதுக்கு பேசுகிற? நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? என்ன பேச்சு அது? இவருக்கு மேலே வந்திருந்தாப்புலையே அந்த திருமாவளவனுடைய கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன், நல்ல மனுஷன். அவர்லாம் அந்த குதிரை ரேஸில் சொல்லுவாங்க ஃப்ளூக் குதிரைன்ட்டு. லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய மகளை கட்டினதுனால உண்மையாக ஒரு வேற லெவல் வாழ்க்கை. இன்னைக்கு பல கட்சிகளுக்கு நீங்கள் நிதி உதவி வளர்க்குற அளவுக்கு பெரிய ஆள். அப்படி இருக்கிறப்ப ஏன் மேடையில் இன்னும் எலெக்ஷனுக்கு 2 ஆண்டுகள் இருக்குது, அது வரைக்கும் திமுக ஆட்சி தான், இங்கே திமுக ஆட்சி தான், அங்கே பிஜேபி ஆட்சி தான். எதுக்கு இப்படி வெளிப்படையாக திருமாவளவனை பிரித்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி ஆட்சி வேணுங்கிறது ஓகே, உங்கள் கொள்கையாக இருக்கலாம், அது திருமாவளவனுக்கும் ஆசையாக இருக்கலாம். அது புரியாமல் ஐயா முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா இருக்கலாம். பாருங்க, இதே பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் பிஜேபி கூட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் திருமாவோட ஆட்கள் ஒவ்வொரு மேடையிலையும் ஸ்டாலினை காலவாரிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் கலைஞர் துணை இல்லாத போது இப்போ துணை முதல்வராக இருந்தப்போ காலவாரி இருந்தால் பரவாயில்ல, முதல்வராக இருக்கிறாரு, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மகளிருக்கு 1000 ரூபா மாதம், இந்த பேருந்துகளில் அந்த இலவசம், அது கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் கூட என்ன சும்மா அந்த ஓட்ட பஸ்ஸுக்கெல்லாம் ஒரு ரோஸ் பெயிண்ட் அடிச்சு விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புது வண்டியில் முக்கால்வாசி வண்டி மகளிர் பேருந்துன்னே, அந்த இலவச பேருந்துன்னே போட்டிருக்கிறலாம். உண்மையாக ஒரு ஆட்சியாளர் அப்படி தாங்க படிப்படியாக செய்ய முடியும். அவரை போய் வம்புக்கு இருக்கிறீங்க. அதுக்கு
விஜய்க்கு வந்து முதல்வர் ஆசை இருக்கிறது தப்பு இல்லை. இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, வர எலெக்ஷன்ல தான் நிற்க போறீங்க, வெயிட் பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு திருமாவளவனை நீ ஏன் சேர்த்து பேசுற? அப்ப நீ சாதி இல்ல சமத்துவங்கிறது. அதே மாதிரி அந்த ஆதவ் அர்ஜுன் கூட நீங்க ஏன் சேர்ந்திருக்கீங்க? அவர் மார்ட்டினோட மருமகன்கிறதுனாலயா, நீங்க ஜோசப் விஜய்ங்கிறதுனாலயா? நீங்க திருமாவளவனோட சேர்ந்திருக்கீங்களே. நீங்களே அவர் ஆதவ் அர்ஜுனே சொல்றாரு 20% ஷெட்யூல்டு காஸ்ட் தான் தமிழகத்துல, அந்த ஓட்டை வச்சு தான் டிஎம்கே 20% ஷெட்யூல் காஸ்டும் டிஎம்கேக்கே ஓட்டு போட்டிருக்கா. அப்ப எங்க சாதி உங்க சாதி எல்லாம் ஓட்டு போடல, மற்ற சாதி எல்லாம் டிஎம்கேவுக்கு. ஒரு பெரும் கட்சியை, திராவிடங்கிறத இங்க வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு கட்சியை, அத்தனை ஆண்டுகள் முதல்வராக இருந்த ஒரு கட்சியை இவ்வளோ கேவலமா கூட்டணியில இருந்துகிட்டே அசிங்கப்படுத்துறது இருக்கு பாருங்க. ஆனா ஒண்ணு, இந்த மீட்டிங் மூலயமா விஜய்க்கு கிடைக்க இருந்த பிற சாதி ஓட்டுகள் பெருவாரியா குறைஞ்சிடும். ஏதாவது ஒரு 10க்கு ஒருத்தன், 100க்கு 10 பேர், 1000க்கு 100 பேர் விஜய் பைத்தியமா அவர் அரசியல்லையும் ஏத்துக்கலாம். நான் விஜய் நடிப்புக்கு ரசிகன், ஆனா விஜய் அரசுக்கு எதிர்ப்பாளர். ஆனா சொல்ல வேண்டாம், என் பேச்சிலேயே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எச்சக்கையால காக்கா ஓட்ட மாட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் விஜய். இப்ப கூட விழுப்புரத்துல அவ்வளவு பெரிய மாநாடு போட்டாரு, என்ன நீ எச்சக்கையால காக்கா ஓட்ட மாட்டாருன்னு சொல்ற அப்படின்றீங்களா? அதுக்கே இந்த மார்ட்டினோட மருமக பிள்ளை தான் காசு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் அவரை மேடையில கூட்டு வச்சுக்கிட்டு இங்க திருமாவளவன் இல்லையேன்னு இவரு பொங்கி எழுறாரு. பொறுத்தது போதும் பொங்கி எழும்பாரு மேடைக்கு மேல திருமாவளவன். அந்த மாதிரி பொங்கலால எங்களுக்கு தெரியுது. இந்த பொங்கல்லாம் எங்கள்கிட்ட எடுபடாது. ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் சப்போர்ட் பண்ணி நீங்க ஜெயிச்சிட முடியாது. திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குன்னா அவங்க என்னதான் அவங்களாவது உண்மையாவே நம்ம ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் இடஒதுக்கீட்டையும் இதையும் தரணும்னு போராடி முன்னுக்கு வந்தவங்க, ஆட்சியில் உட்கார்ந்தவங்க. நீங்க எல்லாம் போலியா ஆட்சியை பிடிக்க நினைக்கிறீங்க, அவங்களுக்கு போராடுற மாதிரி குரல் கொடுத்து. இது வந்து எங்க போய் கொண்டு விடுங்கிறத நீங்க பாத்துங்க. இன்னைக்கு ஃபீல் பண்ணுவார் உதயநிதி ஸ்டாலின், மாரி செல்வராஜுக்கும் விஜய்க்கும் ஒரு பீரியட்ல சப்போர்ட்டா இருந்ததுக்கு. கமல் மென்மக்கள்ங்கிறத நிரூபிச்சிட்டார்ல. அவர் படங்கள் ரிலீஸுக்கு ஊரை விட்டே ஓடி போறான்னு கமல். இன்னைக்கு இங்க உள்ளூர்ல அரசியல் தலைவராக இருக்கிறாருன்னா அதுக்கு திமுக தான் காரணம். அவரை நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு அன்னைக்கு கை கொடுத்து பல படங்கள் வெளிவர கமல் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரெட் ஜெயண்ட். அதுக்கு நன்றி விசுவாசமாவது கமல் இருக்காரு. உங்கள்கிட்ட நன்றியும் இல்லை, விசுவாசமும் இல்லை. மேடையிலேயே இந்த திருமாவளவன் எங்க இருந்தாலும் அவருக்கு வந்து இங்க வரணுன்றதுதான் ஆசையா இருந்திருக்கும். அது விஜய் உங்களுக்கு தேவையாது. திருமாவளவன் எங்க இருக்கிறாரு, நீங்க எங்க இருக்கிறீங்க? திருமாவளவன் அரசியல் தலைவராக இருந்திருக்கலாம். வடக்கே வன்னியர், தெற்கே தேவருங்கிறத மறந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதற்கான பலனை வர எலெக்ஷன்ல நீங்க நிச்சயம் காண்பீங்க. இந்த ஒரு வீடியோ போதும் உங்களை பாமகவும் அதிமுகவும் அழிச்சு ஒழிக்கிறதுக்கு. ஏன் தேமுதிக மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துரும் நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் இறப்பு வீட்டிலேயே நீங்க வந்து செருப்பு வீசப்பட்டு ஓடி வந்தவர் தானே, மனசுல வச்சுக்கீங்க. இனி இந்த மாதிரி பேச்சை விட்டீங்கன்னா 1-2 சீட்டாவது வர்ற எலெக்ஷன்ல கிடைக்கும். இல்லைன்னா ஒருபோதும் நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. விஜய், எனக்கெல்லாம் நேற்று உங்க பேச்சை பார்த்து ஒரு மாற்ற விஜயா நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா அதனாலதான் இவ்வளவு நாள் உங்களை பேசாம இருந்தேன். நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இதே சேனல்ல ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்பேன். எவ்வளவு சரி ரைட்டா, ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஒரு மனுஷன் சினிமாவில் அவருக்கு சம்பாதிச்ச காசு அதை கொடுக்கணும்னு தேவையில்ல. அஜித் அளவுக்கு வள்ளலா இருக்க வேணாம். அரசியலுக்கு வந்து பொதுமக்களோட காசை எடுத்து கொடுப்பாரு, இருண்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சேன். நீங்க ஏன் இதுக்குள்ளார வர்றீங்க, உங்க சாதியை வச்சு சாயம் பூசிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் ஜோசப் விஜயா மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவுக்கும், ஒரு பக்கம் எஸ்சிஎஸ்சி மகனா, நான் சோபா சந்திரசேகர சொல்ல, எஸ்சிஎஸ்சி மகனா நீங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா படுது. இது எடுபடாது. இங்கு தலித்துகள் மட்டுமே அரசியலையும் அரசியல் அதிகாரத்தையும் நிர்ணயிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. தலித்தை விட அதிக ஓட்டுக்களை வச்சிருக்கிறது வன்னியர்கள். அவங்க வந்து நிறைய இடத்துல பிரிஞ்சிருக்கலாம். அதுக்கு அடுத்த இடத்துல தேவர்கள், அதுக்கு அடுத்த இடத்துல நாடார்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லோரையும் நேர்த்தி இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அவங்க அத்தனை பேரையும் முகசுடிக்க வச்சுட்டீங்க. நீங்க நிச்சயமா நீங்க திருமாவளவனை பேசாம வந்திருந்தீங்கன்னா அது வேற. நீங்க தொட்டு பேசுனது எந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல்ல ஓட்ட பாதிக்குங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இதை நான் உறுதிப்பட சொல்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு விழுப்புரம் மீட்டிங்ல பேசுனீங்க. அடுத்த மீட்டிங்லயே இங்க இருக்கவங்கள அவர்களே ஐயோ அந்த விழுப்புரம் மீட்டிங்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் தலைவா. நடிக்கிறீங்க மீட்டிங்ல. ஏன் நேற்று இந்த ஆரம்பம் நான் முதல்ல மாதிரி இப்படியே இருந்தீங்க, இருண்டுடுச்சு முகம். இங்க நடிப்பு சொல்லி தரலையா யாரும்? ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்களோ எழுதி கொடுத்தத?
அம்பேத்கர்னா யாருன்னு உங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா விஜய்? நீங்க எல்லாம் அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா நீதியரசர் சந்துரு, விகடன் பப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் எங்க போய் விடுன்னு தெரியல. தமிழ்நாட எங்கேயோ கொண்டு போய் விட்டுறக்கூடாதுங்கிறதான். தமிழ்நாடு திராவிட ஆட்சி காலத்தில் தான், அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம், முன்னேறினது. நீங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்க, பீகார், இன்னும் உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்கள்லாம் எடுத்துங்க. இன்னைய வரைக்கும் இன்னைக்கு நம்மளை தேடி வரான் வேலைக்கு. ஒரு காலத்துல நம்ம வடக்க நோக்கி போயிட்டு இருந்தோம் வேலைக்கு, பாம்பே மும்பையை நோக்கி. இன்னைக்கு நம்மளை நோக்கி வரான்னா அந்த அளவுக்கு நம்ம மாநிலத்தை சுபிட்சமா வச்சுட்டு இருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான். நீங்க திராவிடத்திலையும் இல்லாம தேசியத்திலையும் இல்லாம நதி நீர்ல அடிச்சுட்டு போயிடுவீங்க. பார்த்து உஷாரா இருங்க. திருமா கூட எல்லாம் கை கோத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க குருமாதான். நன்றி, வணக்கம்.